ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு மட்டன் கோலா உருண்டை ரெசிபி பார்க்கலாம். எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. என்னென்ன தேவை பார்க்கலாம் வாங்க. பொட்டுக்கடலை மாவு, முட்டை, 1/2 kg மட்டன் கைமா, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மெழுகு, சோம்பு, தனியா, பட்டை, லவங்கு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாம் ஹோல் ஸ்பைஸ் கரம் மசாலா அதில் போட்டுட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து அதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினோடனே எடுத்து வச்சுக்கிற மல்லி, மெழுகு, சோம்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா வதங்கினோடனே எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க காரத்துக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினோடனே எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் கைமாவும் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆனவுடனே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா கைமா கொஞ்சம் வெந்து வந்துடும். நல்லா வெந்து வந்தவுடனே ஆஃப் பண்ணி நல்லா கூல் டவுன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லாகவே கூல் டவுன் ஆனவுடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த மாதிரி பதத்தில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உண்டு பிடிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டைட்டாகவே இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை உருண்டை தேவையோ அத்தனை உருண்டை இந்த மாதிரி ஃபுல்லாக டைட்டாக பிடிச்சி எடுத்துன்னு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பிடிச்சி வச்சுருக்கிற கோலா உருண்டை எல்லாமே ஒரு பேட்சாக எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இல்லைனா மேலே மட்டும் வெந்துடும், உள்ளே வேகாது, அப்படியே இருக்கும். மேலே மட்டும் கலர் வந்துச்சுன்னா எடுத்துடாதீங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக புரிஞ்சிடும். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.